சூர்யா ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த ரொம்ப முக்கியமான வீடியோ. கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்களை கடந்திருக்கு. இந்த 3 நாட்கள் முடிவில் உலக அளவில் இந்த திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருக்கு, தமிழகத்தில் மட்டுமே எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருக்கு, இதுக்கு முந்தைய திரைப்படத்தோட வசூல் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பை விட இந்த திரைப்படத்துக்கு நிறைய தடைகள் தான் இருந்தது. அந்த தடைகள் எல்லாத்தையுமே உடைத்து கருப்பு திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமாக மே 5ஆம் தேதி, அதாவது மே 4ஆம் தேதி தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் தயாரிப்பாளருக்கு சில கடன் பிரச்சனை இருந்ததால் படம் மே 4ஆம் தேதி வெளியாகவில்லை, மே 5ஆம் தேதி தான் வெளியாச்சு. ஸோ மே 5ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம். என்னதான் தமிழகத்தில் எவ்வளோ சூப்பரான திரைப்படம் வந்தாலும் அந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சூர்யா திரைப்படத்துக்கு அது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருந்தது. ஏன்னா சூர்யா அவர்களோட தொடர்ந்து ஒரு 10 திரைப்படம் தொடர்ந்து ஃப்ளாப் தான். ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த கம்பேக் தான் இந்த திரைப்படம் கிடைச்சிருக்கு. கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம். ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு. சூர்யா அவர்களுக்கும் ஒரு பக்காவான கம்பேக். எப்படி சிங்கம் 1 திரைப்படம் ஒரு பக்காவான திரைப்படமாக ஒரு பிளாக் பஸ்டர் டாப் 10 இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் டாப் 10 இருக்க போகிறது. முக்கியமாக தமிழகத்தை தாண்டி கேரளா கர்நாடகாவில் இந்த திரைப்படத்தை பயங்கரம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி கேரளா கேஜிஎஃப் திரைப்படத்தை கொண்டாடணுமோ அதே மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த திரைப்படத்தோட வசூல், இந்த திரைப்படம் மே 4ஆம் தேதி வெளியாச்சு. ஆனால் பல திரையரங்குகளை இந்த திரைப்படம் திரையிடப்படவில்லை. ஸோ படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ படம் ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு 20 நிமிஷம் போட்டு கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மே 5ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. மே 6ஆம் தேதி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு மே 6ஆம் தேதி படம் மே 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன முதல் நாள் இந்த திரைப்படத்துக்கு பெரிய வசூல் கிடையாது. பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பெரிய வசூல் கிடையாது. வெறும் 30-33 கோடி தான் வசூல் செய்தது. ஆனால் இரண்டாவது நாள் அப்படியே கம்ப்ளீட் டபுள் ஆகி 66 கோடி ரூபாய் இரண்டாவது நாள் மட்டுமே இந்த திரைப்படம் வசூல் செஞ்சிருக்கு. ஸோ 3 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படத்தோட வசூல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பொதுவாக 3ஆம் நாள் ட்ராப் ஆகும், அடுத்த சாட்டர்டே சண்டே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் மண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் பெருசாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 3 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் 100 கோடி ரூபாய் டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியான விஷயமா ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு திரைப்படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்த திரைப்படத்துக்கு சூர்யா அவர்களுக்கு இருக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் லைன் அப்ல நிறைய திரைப்படங்கள் கொண்டு இருக்காம். அதுவும் கேரளா கர்நாடகாவில் இந்த திரைப்படத்தோட வசூல் ரொம்ப அதிகமாக இருக்குமா. பொதுவாக ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் விஜய் இவங்க 2 பேரும் திரைப்படம் கேரளாவில் பெருசாக வசூல் செய்யும். அதே மாதிரி கர்நாடகாவில் வசூல் செய்யும். சூர்யா திரைப்படங்கள் 24 திரைப்படம் நல்லா வசூல் செய்தது. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எந்த திரைப்படம் வசூல் செய்யலை. ஆனால் இந்த திரைப்படம் கேரளா மக்கள் சூப்பராக கொண்டாடி கொண்டு இருக்காங்களா, கர்நாடகா மக்களும் கொண்டாடி கொண்டு இருக்காங்களா. முக்கியமாக நார்த் இந்தியாவிலும் இந்த திரைப்படம் பெருசாக ஹிட் அடித்து கொண்டு இருக்கு. இப்போ சூர்யா ரசிகர்கள் வைக்கும் வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட இதுக்கு மேலே தயவு செஞ்சு இதே மாதிரி கமர்ஷியல் திரைப்படங்கள் மட்டுமே பண்ணுங்க. ஸோ கமர்ஷியல் திரைப்படத்தை விட்டுட்டு கண்டென்ட் பேசி திரைப்படம் பண்ணுறாங்க, கங்குவா மாதிரி படங்கள் பண்ண வேண்டாம், ரெட்ரோ மாதிரி படங்கள்லாம் பண்ண வேண்டாம். ஸோ அது எப்பயாவது பண்ணால் போதும். நீங்கள் இந்த மாதிரி திரைப்படம் பண்ணாலே பெரிய ஹீரோ, ஆல்ரெடி பெரிய ஹீரோ நிறைய வெற்றி திரைப்படங்களுமே நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது சூர்யா அவர்கள் ஏற்றுப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமாவே இந்த பிளானை சூர்யா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து பயங்கரமான வெற்றி திரைப்படம் சூர்யா கிட்ட இருக்க போகிறது. நம்ம எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்பந்தமாக எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.